அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தெருவில் விளையாடி வந்த சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முகத்தில் பலத்த காயங்களுடன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குழந்தையின் முகத்தை தெருநாய் கடித்து குதறி இருக்கிறது. உளிவீரணப்பள்ளி என்ற இடத்தில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த், அந்த சிறுவனுக்கு தற்பொழுது உடல்நிலை எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் ஆஷினி. ஒசூர் அருகே வடமாநில தொழிலாளரின் 4.5 வயது மகன் குழந்தைகளுடன் வீட்டிற்கு அருகே விளையாடி வந்த போது தெருநாய் ஒன்று கடித்து குதறியதில் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிரியந்தர் பிரமிளா தேவி ஆகிய தம்பதிகளுக்கு 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. இவர்கள் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார்கள். ஒசூர் அடுத்த உளிவீரணப்பள்ளி எனும் கிராமத்தில் இவர்கள் தங்கியுள்ள நிலையில் வழக்கம் போல அவர்களது 4.5 வயது குழந்தை அந்த பகுதியிலேயே விளையாடி வந்திருக்கிறது. அவரின் பெயர் சோகித். குழந்தைகளுடன் வழக்கமாக விளையாடி வந்த போது அப்பகுதியில் வந்த தெருநாய் ஒன்று அந்த சோகித்தை பலமாக கடித்திருக்கிறது. விரட்டி கடித்ததாகவும் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அந்த குழந்தை நாயிடமிருந்து மீட்டிருக்கிறார்கள். தற்போது ஒசூர் அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முகத்தில், கண் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முகத்தில் தையல்கள் போடப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் தெருநாய்களின் இந்த அட்டகாசம் அதிகமாக இருப்பதாகவும் சாலையில் நடந்து செல்வரை கடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.